Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி எப்படி இந்த 5 விதமான நெயில் ஆர்ட் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். குண்டூசி இல்லனா சீவிங் நீடில் வச்சு தான் அந்த நெயில் ஆர்ட் பண்ண போறோம். சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிடுங்க. பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. ஏர் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நெயில் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஹாஃப் சைடு ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த சைடு பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அந்த நெயில் பாலிஷ் லேயர் காயறதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க சீவிங் நீடில் யூஸ் பண்ணி நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அழகாக ஸ்வெல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்வெல் பண்ணும்போது நமக்கு அழகான ஸ்வெல்லிங் டிசைன் கிடச்சிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் பிளாக் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணியிருக்கேன். பேஸ் கலர் அப்ளை பண்ணி இந்த நெயில் பாலிஷ் காயறதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலேயே ஒயிட் கலர் லேயர் அப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஒயிட் கலர் லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க நீடில் யூஸ் பண்ணி நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஸ்வெல் பண்ணணும். ஸோ இதே மாதிரி அந்த சைடும் ஸ்வெல் பண்ணிக்கோங்க. ஸ்வெல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் நெயில் பாலிஷ்க்கு மேலேயே சின்னதாக ஒரு பிளாக் கலர் லைன் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் அதையும் நீங்கள் அழகாக ஸ்வெல் பண்ணணும். ஸ்வெல் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஒயிட் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இது காயறதுக்குள்ளே நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் லேயர் லேயராக அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து பிளாக், அடுத்து ஒயிட், இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க நீடில் யூஸ் பண்ணி நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் ட்ராக் பண்ணும்போது நீங்கள் அந்த நீடில் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ட்ராக் பண்ணுங்கள். நெயில் பாலிஷ் காயறதுக்குள்ளே நீங்கள் இந்த டிசைன்லாம் பண்ணணும், இல்லைனா டிசைன்ஸ் அழகாக வராது. ஸோ எக்ஸஸாக இருக்கிறத ஃபிங்கர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நெயிலா டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நெயிலா டிசைன் பண்ணுறதுக்காக நான் பிளாக் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2 சின்ன ஒயிட் கலர் லேயர் அப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி 2 சின்ன லேயர் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க நீடில் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக்ல நீங்கள் அழகாக டிசைன் மார்பிள் வரையணும். அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. கடைசி நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடைசி நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் பிளாக் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் டாட்டை அங்கங்கே திட்டா வைக்கணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டாட் வைங்க. வச்சதுக்கப்புறமா நீடில் வச்சு அழகாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ணும்போது நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். அவ்வளோதான், பண்ணி முடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. ஏர் ட்ரை பண்ணதுக்கப்புறமா மறக்காமல் டாப் கோட் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம நெயில் ஆர்ட் லாங் லாஸ்டிங்காகவும் கிளாஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம நெயில் ஆர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸஸ் வெஸ்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.